நிறைய விஷயங்கள வந்து நம்ம சமயக்குறவர்கள் 4 இருக்காங்கல்ல. அப்பர், மாணிக்கவாசகர், சுந்தரர், அதுக்கப்புறமா திருஞான சம்பந்தர். 4 பேருமே நிறைய விஷயங்கள நமக்கு குடுத்துட்டு போயிருக்காங்க. அத நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அவங்க ஒவ்வொரு கோயில்கள்லயும் போய் வந்து அவங்க பாடியிருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு பேரு. கிட்டத்தட்ட 274 சிவாலயங்கள் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கு. அதில தமிழ்நாட்டிலேயே வந்து 150க்கும் மேற்பட்டது. அதுவும் திருச்சி, அந்த காவிரி டெல்டா பெல்ட் தஞ்சாவூர் பக்கத்திலேயே 150 கோயில் கிட்ட இருக்கு. ஸோ அந்த கோயில்களை நாம் தேடி சென்று அந்த பாடிய அவர்கள் பதிகங்களை நாம் படித்தோம் என்றாலே நமக்கு சிறப்பா வேலை செய்யும். இப்ப என்னிடம் ஜாதகம் பார்க்க வராங்கன்னு வைங்களேன், நேர்ல வராங்க அப்படின்னா, நான் வந்து அந்த விதியை வெல்வது எப்படின்னு திருவாவடுதுறை ஆதீனத்தில ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க. அதில வந்து திருப்பதிகங்கள் எல்லாமே இருக்கும். அதில அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இது என்னன்னா, நீ வந்து இத ஒழுங்கா படிச்சீன்னா, நீ ஒரு ஜோசியர தேடி போ வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு தான் அதிலேயே போட்டிருப்பாங்க. முன்னுரையிலேயே அதுதான் போட்டிருப்பாங்க. நான் அத தான் குடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நீ என்கிட்ட வந்துட்டேன்னா, நீ திரும்ப என்கிட்ட கூட வரக்கூடாது. உனக்கு எல்லாமே சரியாயிரணும். நீ காலத்துக்கும் இந்த மாதிரி திருப்பதிகங்கள படிச்சுட்டு இந்த கோயில்களுக்கு போனாலே போதுமானது. உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். நான் அதே தான் குடுக்குறது உண்டு. அது வந்து ரூ. 25 தான். அது நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 புத்தகங்கள வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி, வரக்கூடிய எல்லாருக்குமே உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இந்த 2ஆம் பாவம் பிரச்சனையா? இந்த பதியத்த படி. இப்போ இடறினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு ஒரு இது இருக்கு. உங்களுக்கு வறுமையை நீக்கிரும், பொருளாதார இத வந்து முன்னேற்றத்த குடுக்கும். அதே மாரி வாசி திரவே காசு நல்குவேர்ன்னு ஒரு திருப்பதிகம் இருக்கு. இதெல்லாம் YouTubeலயே இருக்கு. நீங்க இந்த வாசி திரவே காசு நல்குவேர்ன்னு போட்டா அந்த பாட்டு வந்துரும். உங்களால படிக்க முடியலைன்னா அத கேட்டாலே போதும். தினசரி அத உட்காந்து இருக்கு அதுக்கு. வைப் தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே வந்து பிரபஞ்சமே எப்படி இயங்குறது? வைப்ரேஷன், எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம வந்து ரேடியோ எப்படி கேட்போம்? ஒரு ஃப்ரீக்வன்சில தான் கேட்போம். அது மாரி யூனிவர்ஸுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. யூனிவர்ஸுக்குன்னு வைப்ரேஷன் இருக்கு. யூனிவர்ஸுக்குன்னு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிய நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளே ஒரு யூனிவர்ஸ்க்கு உண்டான நிலைக்கு நம்ம மாறிருவோம். அதுதான் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.